இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆன்மீகம் என்பது மிகவும் சுலபமானது, இப்படி நினைக்கிறவங்களுக்கு மிகவும் சுலபமானது அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருக்கும் பொழுது பல விருட்சங்கள் பற்றி நாம் பேசும் பொழுது பச்சை கலரில் இருக்கக்கூடிய குண்டுமணி வெறும் சிகப்பு மட்டுமே இருக்கும், அதில் கருப்பு இருக்காது. அப்படிப்பட்ட குண்டுமணி ஒரு 12 விதமான குண்டுமணிகள் இருக்குது. ஒன்றுக்குமே ஒரு விதமான தெய்வீக தன்மைகள் இருக்குது. ஒரு கோவிலினுடைய தலவிருட்சமாகவே இந்த ஏரெழுஞ்சல் இருக்குன்னா அதனுடைய தெய்வீக தன்மையை பற்றி சொல்லுங்க. அந்த பழங்கள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மரம் அப்படிங்கும்போது அதனுடைய கிளையெல்லாம் சேர்ந்து ஒரு 7-8 அடி தூரத்தில் அதனுடைய நிழல் தன்மை படும். அப்போ இந்த பழம் அங்கேருந்து கீழே விழும் பொழுது என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, விழுந்த இடத்திலிருந்து அந்த மரத்தினுடைய பகுதியை நோக்கி தானாகவே அந்த பழம் உருண்டு ஓடும், ஓடி போய் அந்த மரத்தில் ஒட்டிடும். எந்த விதமான மந்திரம் தந்திரம் எதுவுமே தேவையில்லை. அந்த ஏரழிஞ்சலினுடைய விதையை எடுத்து அதில் எண்ணெய் செய்து அந்த எண்ணெயை வீட்டில் கொண்டு போய் வச்சோம் அப்படின்னாவே, அல்லது தொழில் நிறுவனங்களில் வச்சோம் அப்படின்னாவே அவர்களுடைய குடும்பம் மேல் நோக்கி ஏர்முகமாக போயிட்டது. நான் அதில் என்ன சொல்ல வேணுங்கன்னா, நீங்கள் வெள்ளருக்கு விநாயகர் விபரம் தெரிந்தவர்களிடம் மட்டுமே நீங்கள் வாங்கணும். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு சித்தர்தாசன் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய தகவல்களை, அதுவும் ஆன்மீக தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் மேம். முன்னதாக ஒரு காணொலியிலங்கய்யா நம்ம இந்த வேப்ப மரத்தினுடைய தன்மைகள், வேப்ப மரத்தை வைத்து நம்ம எப்படி நம்மளுடைய அடுத்த ஜென்மம் இனி வரப்போற விஷயங்கள் அனைத்தையுமே அறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஒரு வகையில வேப்ப மரமும் மூலிகை தான். இந்த மூலிகை வரிசையில நம்ம அடுத்து என்ன மூலிகை பத்தி எங்களுடைய நேயர்களுக்கு நீங்க சொல்ல போறீங்க? அதாவது நம்ம வேப்ப மரத்தை ஒரு மனிதனுடைய ரகசியங்கள் அனைத்துமே இந்த விருட்சங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால அதை வேப்ப மரத்தை நம்ம எடுத்திருந்தோம். அதுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய வரவேற்பு இருந்துச்சு. அப்போ என்னுடைய ஆன்மீகத்தினுடைய வழிகாட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிஸ்டிக் செல்வம் முடிவைத்தானேந்தல் என்ற இடத்துல அவருடைய ஜீவ சமாதி பீடம் இருக்கு. நான் பல விஷயங்கள் பேசிப்போம். அப்போ அவர் சொல்லுவார், ஆன்மீகம் என்பது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப பெரிய விஷயம். ஆன்மீகம் என்பது மிகவும் சுலபமானது, இப்படி நினைக்கிறவங்களுக்கு மிகவும் சுலபமானது அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருக்கும் பொழுது பல விருட்சங்கள் பற்றி நாம் பேசும் பொழுது எந்தெந்த விருட்சங்களெல்லாம் தரைப்பகுதியிலிருந்து அதிக ஆழமான கீழ்ப்பகுதியில் இருக்கிறதோ அதற்கு தெய்வீகத்தன்மைகள் அதிகம். அதே போல் பூமிக்கு மேல் நோக்கி எந்தெந்த விருட்சங்களெல்லாம் உயர்ந்த நிலையில் இருக்குதோ, உதாரணமாக மூங்கில், அது போன்ற விருட்சங்களுக்கு தெய்வீகத்தன்மை அதிகம் இப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த விருட்சங்களை தெய்வீகத்தன்மை அதிகமாக இருந்தால் கூட நாம் பயன்படுத்தக்கூடிய விதம்னு ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ அரிசி என்பது நம்மளுடைய பசியை தீர்க்கக்கூடிய ஒரு பொருள். ஆனால் அதை நாம் கையாளக்கூடிய விதம் இருக்குது இல்லையா? நம்ம வெறும் அரிசியை அள்ளி வச்சு சாப்பிட்டோன்னு சொன்னால் அஜீரண கோளாறு தான் வரும். அதை எப்படி பக்குவப்படுத்தணும்னு இருக்குது. அது மாதிரி இந்த விருட்சங்களுக்கு எல்லாமே ஆன்மீக ரகசியங்கள் தெரிந்திருந்தால் கூட அதை சரியான வகையில் நாம் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் பொழுது ஏரெழிஞ்சல், இறங்கு அழிஞ்சல், எட்டி மரம், தொட்டால் சுருங்கி, தொட்டால் சினுங்கி, இப்படி நிறைய இருக்குது. அது குண்டுமணின்றது நிறைய பேருக்கு தெரியும். இந்த குண்டுமணியில் வெள்ளை குண்டுமணி, பச்சை கலரில் இருக்கக்கூடிய குண்டுமணி வெறும் சிகப்பு மட்டுமே இருக்கும், அதில் கருப்பு இருக்காது. அப்படிப்பட்ட குண்டுமணி ஒரு 12 விதமான குண்டுமணிகள் இருக்குது. ஒன்றுக்குமே ஒரு விதமான தெய்வீக தன்மைகள் இருக்கு. ஓ அப்படியா? எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய கண்ணில் சிவப்பும் கருப்பும் சேர்ந்த குண்டுமணி மட்டும்தான் பார்த்தேன். அதை விநாயகர் சதுர்த்தியின் போது விநாயகருக்கு மண்ணால் செய்யக்கூடிய அந்த விநாயகருக்கு கண்களாக வைப்பாங்க. ஆனால் அதுலேயும் நிறைய தெய்வீக ரகசியங்கள் இருக்கிறது, எல்லா மூலிகையிலையுமே இருக்கு. நிச்சயமா. நம்ம இப்போ ஏரெழிஞ்சல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அந்த மூலிகை பற்றி சொல்லுங்க. அது எங்கே இருக்கும், முதல்ல அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும்? ஏரெழிஞ்சலை பொறுத்த வரைக்கும் பொன்னேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோவிலில் ஸ்தல விருட்சம் ஏரெழிஞ்சல். அந்த கோயம்புத்தூர்லேருந்து தென் பகுதிகளில், அந்த பாலக்காடு போகிற பகுதிகளில் ஏரெழிஞ்சலை ஒரு பயிராகவே ஒரு தோட்டத்தில்
இன்னமும் வந்து செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஏரழிஞ்சலுக்கு வந்து மிகப்பெரிய அளவிலான மருத்துவ குணங்கள் இருக்கு. இதை வைத்தியம் சார்ந்தது. ஏரழிஞ்சலை கண்டுபிடிக்கும் போது இறங்கழிஞ்சல்னு ஒன்று இருக்கும். இந்த ஏரழிஞ்சல் இறங்கழிஞ்சல் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனுடைய பழங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த உருவ தோற்றம், அந்த இலையினுடைய வடிவமைப்பு, அந்த மரத்தினுடைய எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப ஏரழிஞ்சலுக்கும் இறங்கழிஞ்சல் அப்படிங்கிற இந்த மூலிகை ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம்? மனிதர்களில் நல்லவர்களும் கெட்டவர்களும், அரக்க குணம் கொண்ட மனிதர்கள், தர்ம சிந்தனை உள்ள மனிதர்கள், இப்படி 2 பிரிவு இருக்குது இல்லையா? அது இறைவனுடைய படைப்பு. எல்லாத்துலேயுமே அதே மாதிரி தான். இன்பம் என்று இருந்தால் துன்பம் என்று இதே மாதிரி இறங்கழிஞ்சல் அப்படின்றது வந்து நாம் ஒரு மனிதனை கெடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த இறங்கழிஞ்சல் மரத்தினுடைய அந்த விதை பழங்கள்லாம் இருக்கும். இதை வந்து பக்குவப்படுத்தி அதில் வந்து ஒரு மை ஒன்று எடுக்கணும். அந்த மை எடுக்கலாம், அல்லது வந்து ரசம் மட்டுமே கூட எடுக்கலாம். எண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எண்ணெய் எடுக்கலாம். இதை எடுத்து நமக்கு யார் பிடிக்கலையோ அவர்களுடைய வீட்டில் ஏதோ ஒரு வகையில் கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய குடும்பம் இறங்கு முகமாகவே நோக்கி போயிட்டுருக்கும். அவர்கள் ஜாதகம் நல்லா இருக்கலாம், தசா புத்திகள் நல்லா இருக்கலாம், அவர்கள் செய்த பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கலாம். எல்லாமே நன்றாக இருந்தால் கூட இந்த பொருள் அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள், இது யாரும் அவங்களுக்கு உதவி செய்யாது. அப்போ இந்த பொருள் இருக்கக்கூடிய இடத்தில் சண்டை, வம்பு, நிம்மதி குறைபாடு, வியாதிகள் இது மாதிரியாகவே இருக்கும். அவர்களுடைய இடம் கீழ் நோக்கி இறங்கி வந்துட்டு இருக்கும். ஆனால் ஏரழிஞ்சல் இருக்குது இல்லையா, அது எப்படி செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமுதாயத்தில் எல்லாமே இருக்குது, ஆனால் நான் வந்து ஏதோ ஒரு வகையில் பின்தங்கிய நிலையிலேயே இருக்கேன், என்னை கை தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லையே அப்படின்னு நினைத்து தவிக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் ஏரழிஞ்சல். நான் முன்பு சொன்னது போல தான், எந்த விதமான மந்திரம் தந்திரம் எதுவுமே தேவையில்லை. அந்த ஏரழிஞ்சலினுடைய விதையை எடுத்து அதில் எண்ணெய் செய்து, அந்த எண்ணெயை வீட்டில் கொண்டு போய் வச்சோம் அப்படின்னாவே, அல்லது தொழில் நிறுவனங்களில் வச்சோம் அப்படின்னாவே, அவர்களுடைய குடும்பம் மேல் நோக்கி ஏர்முகமாக போயிட்டுருக்கும். அதே மாதிரி அந்த ஏரழிஞ்சலினுடைய அந்த மரத்தினுடைய கிளை, இதை எடுத்துகிட்டு போயிட்டு மஞ்சள் தடவி, குங்குமம் தடவி சாதாரணமாக வீட்டில் வச்சாலே அந்த குடும்பம் வந்து மேல் நோக்கி ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி போயிட்டுருக்கும். நிச்சயமா. இந்த ஏரழிஞ்சலுக்கு வேறு என்ன நல்ல தன்மைகள் இருக்கு? தெய்வீக தன்மைகள் அப்படின்னா என்ன இருக்கு? இப்ப பலாபலன்கள் சொல்லிட்டீங்க. இந்த மரத்துக்கு ஏதாவது தெய்வீக தன்மை, ஏன்னா ஒரு கோவிலினுடைய தலவிருட்சமாகவே இந்த ஏரழிஞ்சல் இருக்குன்னா அதனுடைய தெய்வீக தன்மை பத்தி சொல்லுங்க ஐயா. அதாம்மா, அதாவது இந்த ஒரே மாதிரியான பழங்கள் இருக்குன்னு சொன்னேன். இந்த சித்திரை மாதம் வைகாதி மாதத்தில் தான் வந்து அதனுடைய சீசன். அந்த பழங்கள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மரம் அப்படிங்கும்போது அதனுடைய கிளையெல்லாம் சேர்ந்து ஒரு 7-8 அடி தூரத்தில் வந்து அதனுடைய நிழல் தன்மை படும். அப்போ இந்த பழம் வந்து அங்கேருந்து கீழே விழும் பொழுது என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, விழுந்த இடத்திலிருந்து அந்த மரத்தினுடைய பகுதியை நோக்கி தானாகவே அந்த பழம் வந்து உருண்டு ஓடும். ஓடி போய் அந்த மரத்தில் ஒட்டிடும். அப்போ ஏர்முகமாக ஒரு பழம் வந்து அந்த மரத்தை நோக்கி போகுதுங்கிறதுனால அதை ஏரழிஞ்சல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். நீங்க பாத்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அதனுடைய அந்த விதையை எடுத்து என்ன செஞ்சு வச்சுருக்கேன், அதனுடைய கிளையை எடுத்து நிறைய பேருக்கு பூஜைக்காக கொடுத்துருக்கேன். அது இருக்கக்கூடிய இடத்தில் அனைத்து விதமான தெய்வங்களுடைய அருள் கடாட்சமும் இருக்கும். இதில் மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழம் கீழே விழுந்துருது. இது எப்படா தானாக மேலே ஓடுது அப்படின்றது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு சிந்தனை. அதுக்கு பிறகு தான் என்னுடைய குருநாதர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அந்த மரத்தில் வந்து பழமாக இருக்கும் பொழுது அந்த பழத்தினுடைய சுவைக்காக அதற்கு உண்டான ஒரு வண்டு அந்த பழத்தினுடைய உள்ளே இருக்கும். உள்ளே இருந்து அந்த பழத்தை சாப்பிட்டுட்டே இருக்கும். இப்போ மாம்பழம் வாங்கணும் அப்படின்னா அது உள்ள புழு இருக்கும், கொய்யாப்பழம் வாங்கணும் அப்படின்னா அது உள்ள புழு இருக்கும். அப்போ அது உள்ளே எப்படி அந்த புழு போகுதுன்ற ஆராய்ச்சி போனோம்னா அது வேஸ்ட்டு. புழு சாப்பிடும் அளவிற்கு அதில் உயிரூட்டமான தன்மைகள் இருக்கிறது. இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஏரழிஞ்சல் பழத்துக்குள்ளே அந்த வண்டு போய் அந்த பழத்தை சாப்பிடுது, காற்றடிக்குது, அந்த பழம் கீழே விழுந்துருது. இப்போ அது உள்ள ஒரு வண்டு இருக்குது இல்லையா, இந்த மரத்தினுடைய தன்மை எப்படி வந்து தாய் பசுவை தேடி கன்று தானாகவே ஓடுமோ, அதே போல் இந்த மரத்தை தான் அதுக்கு வந்து தாய் மாதிரி ஒரு வீட்டை அமைப்பை சேர்ந்தது. அங்கே இந்த வண்டு என்ன பண்ணுது, பழத்து உள்ளே இருந்துட்டு அப்படியே உருண்டு 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 ஓடி போய் அந்த மரத்து மேலே பட்டு
ஆனால் உயிரை உற்பத்தி பண்ணக்கூடிய உயிரோட்டம் இருக்கக்கூடிய தன்மை அந்த பழத்தில் இருக்கிறதுனால வண்டு இருக்குது, விழுந்த உடனே மரத்து மேலே ஏறுது. இறங்கு அழிஞ்சல்லையும் அதே மாதிரி பழம் இருக்குது. ஆனால் அதை உயிர் உண்டாக்கும் தன்மை அந்த பழத்தில் இல்லைன்றதுனால அது விழுந்த உடனே விழுந்த இடத்துல தான் கிடக்கும், மரத்து மேலே ஏறாது. அப்போ தெய்வீகத்தன்மை அந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நாம் வந்து எடுத்துடுறோம். ஏரெழிஞ்சல் இருக்கக்கூடிய இடம் ஏர்முகமாக போகும். ஆனால் அதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய பக்குவப்படுத்தும் நிலைக்கு தகுந்தாற் போல் பூஜை செய்ய தெரியாதவர்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் சந்தனம் பூசி குங்குமம் வச்சு பூஜை ரூமில் வச்சுக்கலாம். பூஜை செய்ய தெரிந்தவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்களுக்கு விருப்பமான தெய்வங்களினுடைய மூல மந்திரத்தை சொல்லி ஹோமத்தில் வச்சு அதற்கு உயிரோட்டம் பண்ணி அதை உபயோகிக்கும் பொழுது பலன் 2 மடங்காக கிடைக்கும். அதை எப்படி உபயோகிப்பாங்க? கையில வச்சுக்கிறது அந்த மாதிரியா? அதாவது அதனுடைய எண்ணெய் ரெடி பண்ணுறோம் இல்லையா, அந்த எண்ணெயை ரெடி பண்ணும்போது நம்ம வந்து அந்த தாயத்தை எழுதுவோம். நம்ம பாதுகாப்பு ரட்சை கழுத்தில் போடுறதுக்கு ஒரு தாயத்து யந்திரம் எழுதுறோம் இல்லையா, அந்த யந்திரம் வந்து பல வகைப்படும். சராட்சரம், சாமுண்டீஸ்வரி, பைரவர், பாலாமா, வாராகி இவங்களை மையமாக வச்சு மனிதர்களுக்கு என்ன தேவையோ அதற்கு தகுந்தாற் போல் எழுதுகிறோம். இப்போ செய்வனி சூனிய கோளாறுனா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வாராகி அம்மன், நம்ம கிரக தோஷங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு பைரவர், இப்படி நம்ம வந்து வகைப்பிரித்து எழுதுகிறோம். நாம் எழுதுவது என்ன விதமான யந்திரமாக இருந்தாலும் நம்ம பண்ணுறது நல்ல காரியம். ஒன்று கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், தொழில் நல்லா நடக்கணும், வேலைக்கு போகிற இடத்துல நம்மளுடைய தகுதிக்கும் திறமைக்கும் உண்டான அங்கீகாரம் கிடைக்கணும். இப்படி தான் நம்மளுடைய நோக்கங்கள். அப்போ நல்ல விஷயங்கள் அப்படிங்கும்போது நல்ல தெய்வங்களை வந்து பிரயோகம் பண்ணி அந்த யந்திரம் எழுதுறதுனால இப்போ என்ன பண்ணலான்னா, நாம் அந்த ரெடி பண்ண எண்ணெய் இருக்குது இல்லையா, ஏரழிஞ்சல் எண்ணெய், அதில் ஒரு சொட்டு அதில் வச்சு அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து அதை வந்து உபயோகிக்க சொல்கிறோம். யந்திரமாக எடுத்து பூஜை ரூமில் வச்சுக்கலாம், ரட்சையாக எடுத்து கழுத்துலையோ அல்லது இடுப்புலையோ போட்டுக்கலாம். அதாவது இப்போ இந்த ஏரெழிஞ்சல் உடைய மூலிகையை வந்து எனக்கு தெரிஞ்சு நான் அண்மையில் வந்து கொல்லிமலை போகிறப்போ அங்கே வந்து வியாபாரத்துக்கே நான் நிறைய இடங்கள்ல வந்து அந்த கொல்லிப்பாவையினுடைய அந்த போகிற வழியிலெல்லாம் அது இருந்தது நான் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் அது என்ன ஏதுன்னு தேடி பார்க்கும்போது தான் இந்த பேர் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த ஏரெழிஞ்சலுக்கு பின்னால் இவ்வளோ பெரிய ரகசியங்கள் இருக்குது, இவ்வளோ பெரிய தன்மை இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் என்னால் அறிஞ்சிக்க முடிஞ்சுது. இதை தாண்டி வேறு என்ன மூலிகைகள் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கும் இறைவனுக்கும் சம்மந்தப்பட்டதாக இருக்குது? ஒரு விஷயத்த அதை வந்து யார் கேட்குறாங்களோ கேட்கலையோ அதை வந்து மனசில் வச்சு இதுதான் நேர்பாதைன்னு எடுத்துக்கலையோ அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. நீங்கள் இதை கட்டாயமாக ஏற்றுக்கணும் அப்படின்றது என்னது நான் சொல்கிறதில்ல. ஆனால் செய்யக்கூடிய விதிமுறை இதுதான் அப்படின்றத நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். என்னென்னா, விநாயகர் கோயிலுக்கெல்லாம் போகிறோம் இல்லையா, அல்லது பழம்பெரும் பழமை வாய்ந்த ஏதோ ஒரு மனிதர்கள் அதிகமாக நடமாடக்கூடிய இடங்கள் கோவிலுக்கெல்லாம் நம்ம போகிறோம். போகும்போது அந்த ஆன்மீக பொருட்கள் வியாபாரம் செய்கிறதுக்குன்னு நிறைய இருக்காங்க. இதில் நான் பார்க்கும்போது என்ன சொல்லுவேன்னா, வெள்ளருக்கு விநாயகர் நிறைய இடங்களில் விற்பாங்க. நான் அதில் என்ன சொல்லுவேன் கேட்டிங்கன்னா, நீங்கள் வெள்ளருக்கு விநாயகர் விபரம் தெரிந்தவர்களிடம் மட்டுமே நீங்கள் வாங்கணும். உடனே நான் இதை ஏற்கனவே நிறைய பேர் என்ன பார்த்துட்டு நீங்கள் இதை வந்து தயார் பண்ணி விற்கிறீங்களான்னு, நான் வியாபாரி கிடையாது, அதை நான் விற்கிறது கிடையாது. நீங்கள் வாங்கும்போது அதை வந்து சரியாக செய்கிறாங்களா அவங்கள்ட்ட பார்த்து வாங்குங்கன்னு சொல்கிறோம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளருக்கு வேறு தான் வந்து ஒரு மனிதனை வந்து நல்வழிப்படுத்திடும், மேல் நோக்கி போவோம் அப்படின்னா அதை மாதிரி கிடைக்காது. எல்லா வெள்ளருக்கு வேருமே அதை பண்ணாது. வடக்கு நோக்கி போகக்கூடிய வெள்ளருக்கு வேர், சரிங்களா? அதே வடக்கு நோக்கி போகக்கூடிய வேர் அப்படின்னாலும் வடக்கு நோக்கி இப்படி சாதாரணமாக இப்படி போகுதுன்னா அது வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யும்னா, நாம் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு முழுமையான வேலை செய்யாது. அந்த வடக்கு நோக்கி போகும்போதே அந்த வேருடைய எட்ஜ் வந்து மேல் நோக்கி போகணும், வடக்கில் மேல் நோக்கி போகணும். அந்த வேரை எடுத்து வச்சா மட்டும்தான் வேலை நடக்கும். அப்போ அதே போல தான் ஏரெழிஞ்சலாக இருக்கட்டும், அல்லது வேப்ப மரமாக இருக்கட்டும், அல்லது அரச மரமாக இருக்கட்டும், ஆலமரமாக இருக்கட்டும், நீங்கள் தெய்வீக காரியங்களுக்கு நல்ல சிந்தனைக்காக நம் வாழ்வை வளம் பெறுவதற்காக நீங்கள் எடுக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா வடக்கு நோக்கி போகணும், அதே வடக்கில் மேல் நோக்கி இருக்கணும். அதை மாதிரி பொருளை எடுத்து உபயோகம் செய்தால் 100க்கு 100% பலன் கிடைக்கும். நிச்சயமா. எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு வேர் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இதுதான் வெள்ளருக்கு வேறுனா, வெள்ளருக்கு வேறு வாங்கி கொண்டு வந்து வச்சு எத்தனையோ பேர் நான் இதை ஆற்றுல விடுறதா இல்லை குளத்துலேயே வச்சிடுறதா, மொத்தத்தில் வீட்டிலேருந்து நான் வெளியாக்கணும், இது வந்ததுலேருந்து என் குடும்பம் நாசமாக போயிட்டுன்னு சொன்னாலும் நான் பார்த்துருக்கேன்.
ஏன்னா நாங்கள் வந்து எனக்கு வந்து இந்த குருகுலத்தில் போய் படிக்கல. நான் பாலாவை பற்றி ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். இந்த பாலாவை பற்றி நீங்கள் சாஸ்திர ரீதியாக என்ன தெரிந்து கொண்டீர்கள்? நீங்கள் கூட என்கிட்ட கேட்டீங்க அந்த ஆயுதங்கள். எனக்கு தேவையில்லைம்மா. எனக்கு பாலாமா இருக்காங்கன்னா அவங்களால நான் வாழ முடியுமா? அவங்களுடைய அனுக்கிரகம் எனக்கு கிடைக்குமா? அப்போ அவங்கள வரவழைக்கிறது எப்படி? இவ்வளோதான். நம்ம எறும்பை வசியம் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் வசியம் பண்ண முடியும். எப்படா வசியம் பண்ண முடியும்? கொஞ்சோண்டு ஜீனி அள்ளி கொண்டு போய் ஒரு வாரமாக போட்டுட்டோம்னா அந்த ஜீனி இருக்கிற இடத்துக்கு எறும்பு தானாக தேடி வரும். ஒரே நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு தின்பண்டத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டு வச்சுட்டு காக்கா நம்ம கத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு 10 மணிக்கு காலையில் வச்சுட்டோம். காக்கா 2 நாள் 3 நாள் காக்கான்னு கூப்பிட்டா வந்துடும். 4வது நாள் நம்ம வச்சுட்டு காக்கான்னு கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் காக்கா வரும், வந்து நின்றுட்டு இருக்கும். அது அவங்களுடைய பழக்கம். அதுபோல் நான் வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு, நல்ல சிந்தனையோடு, நல்ல அபிப்பிராயத்தோடு, உள்ளார்ந்த அன்போடு, வெறித்தனமான அன்போடு பாலாமா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது வந்துடுவாங்க. ஏன்னா என்னது வந்து குருகுலத்தில் போய் பணம் கட்டிட்டு படித்து புத்தகத்தில் இருக்கிறத மண்டையில் ஏற்றிட்டு வந்தது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் குருமார்களுக்கு கோமணம் துவச்சி போட்டிருக்கேன். அவங்க கூட பல நாட்கள் பட்டினி கிடந்திருக்கேன். குருமார்களுடைய வாக்கை வேத வாக்காக நான் எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். எங்களுடைய குரு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதற்கு வந்து எதிர்கேள்வி, சந்தேகங்கள் கேட்போம், எதிர்கேள்வி கேட்க மாட்டோம். இப்படி நாங்கள் வளர்ந்ததுனால எங்களுடைய குருவனுடைய அனுக்கிரகத்தோடு பாலாமா வாங்க வருவாங்க. சாமுண்டீஸ்வரி அம்மா என்னை காப்பாற்றுவாங்க. அதனால தான் மருத்துவத்தையும் மீறிய பல சாதனைகளை எங்களால் வந்து பண்ண முடியுது. நிறைய அறிவார்ந்த ஜோதிடர்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்து இந்த ஜாதகருக்கு உயிரே இல்லையேன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கிரக நிலைகள் இப்படி தான் அமைப்பு இருக்குது. அதையும் மீறி இவர்களால் வாழ வைப்பதற்கு காரணம் குருமார்களுடைய அனுக்கிரகம். சரிங்களா? அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை சரியாக செய்யுங்க. ஒரு வடக்கு நோக்கிய குச்சினா அந்த குச்சை எடுக்கிறதை விட அந்த வடக்கு நோக்கி போகிற குச்சியிலேயே மேல் நோக்கி போகிறதை எடுங்க. இதையெல்லாம் நான் போய் எப்படிங்க தேடி கண்டுபிடிக்க முடியும்? சாமி தெய்வம் வரணும் அப்படின்னா நாம் நினைத்த நோக்கத்திற்கு வந்து இலக்கை அடையணும்னா செஞ்சு தான் ஆகணும். அதெல்லாம் இல்லைங்க, நானும் ஒரு குச்சி வச்சேன்னா வச்சுட்டு மறுபடியும் கமெண்ட் தான் பண்ணலாம். நானும் அதே மாதிரி ஒரு வெள்ளருக்கு குச்சி வைத்து பார்த்தேன், ஆனால் வைத்த நாள் முதல் எனக்கு கஷ்டம்தான் வந்தது, நல்லது நடக்கலை, இப்படி தான் பண்ணணும். நம்ம உண்மையை செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். நிச்சயமாங்க. பல விஷயங்களை வந்து அரசியல் சார்ந்து இந்த காணொளியில் நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க. மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.